மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 3வது பகுதியை படிக்க போறோம். ஆபத்துக்கள். இது என்ன ஆபத்துக்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு வெளிப்படையாக தன்னுடைய நோக்கத்தை இந்த இடத்துல சொல்றார். ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. இயேசு ஏன் பாடுபட்டு மரிக்க வேண்டும்? ஆனா இந்த பேதுரு சற்று வித்தியாசமானவர். மார்க்கு கிட்ட சொல்லி கொடுத்த இந்த சுவிசேஷ புத்தகத்துல தன்னுடைய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கிறார் பாருங்களேன். தேவனுடைய சித்தம், இன்னொன்னு சுய சித்தம். என்னை பின்பற்றி வருவதற்கு கண்டிஷன் என்ன? நீங்க அவரவர் உங்களுடைய சுய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் போகும் பொழுது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு பாடுகள் வரும். நீங்க உங்க சுய விருப்பத்தை சிலுவையிலே அடித்து சாகடிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். சுவிசேஷத்தை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு சொல்லி தரணும், பாடு இல்லாமல் பரலோகம் இல்லை. இங்க நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதின் அர்த்தம் என்ன? ஏன் மோசேயும் எலியாவும் வரணும்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன் இந்த சத்தம் வந்துச்சு? வேத புத்தகம் இந்த மலையில சங்கமம் ஆகிறதை தான் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வர நாட்கள்ல அந்த 9ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு அதிகாரம் 9 2வது பகுதியை படிக்க போறோம். போன பாடத்துல நம்ம இந்த அதிகாரம் 9 துவங்கினோம். இது எந்த பகுதியில இருக்குது? 3வது பகுதியான ஆபத்துக்கள், பெர்சிக்யூஷன் அப்படின்ற பகுதியில இருக்கு. இதனுடைய வேத பகுதி என்ன? 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை. அதிகாரம் 9 இதனுடைய தலைப்பு இயேசு மறுரூபமானார் மற்றும் அற்புதங்கள். சாப்டர் 9 ஜீசஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட் அண்ட் மிரக்கிள்ஸ். இதுல முதல் 13 வசனங்களை ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இயேசு மறுரூபமானார், ஜீசஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட், அதை கிளியரா நம்ம போன பாடத்துல நம்ம படித்து விட்டோம். இன்றைக்கு மீதமுள்ள வசனங்களை நம்ம ஒவ்வொன்றாக படித்து அதை தியானிக்க போகிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்துல மீதமுள்ள வசனங்களுக்கு சிறு சிறு தலைப்புகளை கொடுத்து நாம் படிக்க போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் அசுத்தாவி பிடித்த ஊமையான மகன் சுகமாகுதல், ஹீலிங் ஆஃப் அ மியூட் டீமன் பொசஸ்ட் பாய். 30லிருந்து 32 வரைக்கும் இயேசு தாம் வந்த நோக்கத்தை இன்னொரு முறை வெளிப்படுத்துகிறார். ஜீசஸ் ரிவீல்ஸ் ஹிஸ் மிஷன் ஒன் மோர் டைம். 33லிருந்து 40 வரை யார் பெரியவன், ஹூ இஸ் கிரேட்டஸ்ட். 41 முதல் 50 வரை தேவனுடைய ராஜ்யத்தில் பலனும் இடர பண்ணுகிறவனின் தண்டனையும், ரிவார்ட் இன் ஹிஸ் கிங்டம் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்டம்பிளர். இதுல இப்ப முதல் பகுதியை நம்ம படிக்க போறோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14 முதல் 29 வரை அசுத்த ஆவி பிடித்த ஊமையான மகன் சுகமாகுதல், ஹீலிங் ஆஃப் அ மியூட் டீமன் பொசஸ்ட் பாய். வாசிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14-15. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடே வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். இப்பொழுது இந்த முதல் 13 வசனங்களை நாம் என்ன படித்தோம் அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இயேசு அந்த தாபோர் என்று சொல்லுகிற மலையில் பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறார். அப்பொழுது அவர்கள் மோசே, எலியா இவர்களை அங்கே காண்கிறார்கள். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், ரபி, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக போடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வானம் திறக்கப்பட்டு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் வருகிறது. நான் இது எதற்கு அடையாளம்னு சொன்னேன்? வேத புத்தகத்திற்கு அடையாளமாக அன்றைக்கு இந்த மறுரூப மலையிலே இந்த காரியம் நடந்தது என்று சொன்னேன். மோசேயும் எலியாவும் பழைய ஏற்பாட்டுக்கு அடையாளம், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளம் என்று சொன்னேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனங்கள், சொப்பனங்கள் இதை எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு பிதா சொன்னது அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமா படிச்சிட்டோம். இப்ப இயேசு இந்த மலையிலிருந்து இறங்கி வராரு. அதற்கு முன்பாகவே சீஷர்கள் அவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கதாக தான் இங்க போடப்பட்டிருக்கிறது. யாருக்கும் இங்க சண்டை வருது? வேத பாரகர்கள் சீஷர்களிடத்துல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு வந்த உடனே அங்க ஏற்கனவே இயேசுவை அறிந்திருந்த ஜனங்கள் கூடியிருந்தபடியால் அவரை கனப்படுத்துகிற வகையில அவருக்கு வந்தனம் செலுத்துகிறார்கள். இப்ப இயேசு இந்த வேத பாரகரை பார்த்து என்ன கேட்கிறாரு? 16-17. அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார்.
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட இந்த வேதபாரகர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறதை பார்த்து, தர்க்கிக்கிறதை பார்த்து, என்ன பண்றீங்க, ஏன் இது மாதிரி தர்க்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வேதபாரர்களை கேட்ட பொழுது அவர்கள் பதில் சொன்னதாக இந்த இடத்துல போடப்படவில்லை. ஆனால் ஒருவன், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவன் என்ன சொல்றான், என்னுடைய மகனுக்கு பிசாசு பிடித்திருந்தது, அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். தொடர்ந்து வாசிப்போம். 18ஆம் வசனம். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இப்ப இந்த தகப்பன் சொல்றான், நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, சரி சீஷர்களுக்கு தான் அந்த அதிகாரம்லாம் இருக்கே, அவங்க கிட்டேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம், நம்முடைய மகனுக்கான சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி உம்முடைய சீஷர்களிடத்துல அசுத்தாவி பிடித்த என்னுடைய மகனை கொண்டு வந்தேன், அவனுக்கு அவர்களால் சுகம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இதான் இப்ப பிரச்சனை. இப்ப இவ்வளோ தர்க்கிக்கிற இந்த வேத பாரகர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த அசுத்தாவி பிடித்த இந்த ஊமையான மகன் அங்கதானே இருந்திருப்பான். அவர்களால இந்த பிசாசை துரத்த முடியாமல் தானே இருந்துச்சு. தங்களாலேயே முடியல, எப்படி இந்த சீஷர்களால முடியும்னு நினைக்காம இயேசுவை குற்றம் பிடிக்கிற வகையிலே சீஷர்களை அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதனாலதான் வேதபாரர்கள் சீஷர்களோடு கூட தர்க்கிக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இயேசு பார்க்கும் பொழுது பல விதமான ஜனங்களை பார்க்கிறார். முதலாவது அவர் யாரை பார்க்கிறாரு, இந்த சண்டை போட்டு கொண்டிருக்கிற தர்க்கிக்கிற இந்த வேதபாரகர்கள். இன்னொன்னு யாரை பார்க்கிறாரு அப்படின்னா, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கிற அந்த தகப்பனை பார்க்கிறார். மூன்றாவதாக பிசாசின் ஆவி பிடித்த அந்த மகனை பார்க்கிறார். நான்காவதாக தோல்வி அடைந்த சீஷர்களை பார்க்கிறார். டிஸ்பியூட்டிங் ஸ்கிரைப்ஸ், disturbed distracted father, demon possessed son, defeated disciples. இந்த அனைத்து ஜனங்களையும் ஆண்டவர் எப்படி அழகாக அமைதிப்படுத்துகிறார், எப்படி கையாளுகிறார் பாருங்களேன். இந்த தர்க்கித்து கொண்டிருந்த இந்த வேதபாரர்களுடைய வாயை ஃபர்ஸ்ட் அடைக்கிறார். இந்த அற்புதத்தை செய்வதின் மூலமாக அந்த தகப்பனை ஆறுதல் படுத்துகிறார். இந்த அசுத்தாவி பிடித்த அந்த மகனை விடுதலை பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த அற்புதத்திலிருந்து. ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம இந்த அற்புதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஏன் இந்த அசுத்தாவி பிடித்த இந்த ஊமையான இந்த மகனை இந்த வேதபாரர்களால் துரத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னா, அடிக்கடி நம்முடைய பாடங்களை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அந்த நாட்களில் யூதர்கள் எப்படி பிசாசு விரட்டுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிசாசுடைய பெயரை கேட்பார்கள். அந்த நபர்கிட்ட கேட்பாங்க, உன் பெயர் என்னன்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அந்த பிசாசு அந்த பெயரை சொல்லும் பொழுது அந்த பெயரை வைத்தே அந்த பிசாசை துரத்துவார்கள். அப்படி சொல்லுவதினாலே அந்த பிசாசின் மேல் அவர்களுக்கு அதிகாரம் இருந்ததாக நம்பினார்கள். இதற்கு ஒரு சில அதிகாரங்களுக்கு முன்பாக இயேசு படகிலே இருந்து இறங்கின பொழுது அந்த அநேகராக இருந்த அந்த லேகியோன் என்ற அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷன் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அழைத்தான். அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது, இயேசுவை பற்றி எவ்வளோ அழகா இந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு, இறையியல் கூட அதுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். அதை தொடர்ந்து வரும் பொழுது அந்த பிசாசு என்ன சொல்லுது, உமக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி தேவனுடைய பேர்ல ஆணையிட்டது என்று சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா. அப்ப இயேசு மேல அதிகாரம் கொள்வதற்காக தான் இயேசுவினுடைய அந்த முழு பெயரையுமே அந்த பிசாசு சொன்னது என்று சொல்லி சொன்னேன். அப்ப இந்த இடத்துல இந்த பிசாசு பிடித்திருந்த இந்த மகன் பேச முடியாதபடிக்கு ஊமையன், அவனால பேச முடியாது. அப்ப இந்த வேத பாரகர்களால, இந்த பிசாசை துரத்துகிறவர்களாலே அவனுடைய பெயரை கேட்டாலும் அந்த ஊமை சொல்ல முடியாது இல்லையா. அதனாலதான் ஊமைக்கு பிசாசு பிடிச்சிச்சுன்னா அதை விரட்டுறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பிசாசை விரட்டவே மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது இயேசுவை குற்றம் சாட்டுவதற்காகவே அவருடைய சீஷர்களை குற்றம் சாட்டுகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த மகனை குறித்து என்ன போடப்பட்டிருக்கிறது, இவனுக்கு என்ன வியாதி இருந்ததாக நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, எபிலெப்சி அப்படின்னு சொன்னா காக்கா வலிப்பு. இந்த காக்கா வலிப்பு உடையவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திடீரென்று சொல்லி அவங்களுக்கு வலிப்பு வந்துடும், ஃபிட்ஸ் வந்துடும்.
அப்ப அவங்க நுர தள்ளி அவங்க அப்படியே கீழே விழுந்து விடுவார்கள். அவங்க சுய நினைவு இல்லாம போயிருவாங்க. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, ஏதாவது இரும்பு பொருள் எடுத்து அவங்க கையில கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு வியாதி தான் இந்த மகனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் இங்க இயேசு சொல்லுகிறது என்ன சொல்றார் அப்படின்னா, இவனுக்கு, இந்த ஊமையனுக்கு இந்த காக்கா வலிப்பு வியாதி எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் பிசாசினால் வந்திருக்கிறது. அதனாலதான் இங்கே தெளிவாக மார்க் எழுதுகிறார், அசுத்த ஆவி பிடித்த ஊமையான மகன் என்று சொல்லி எழுதுகிறார். நம்ம அநேக வேளையில ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவருக்கு ஓடுவோம். ஆனா நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், வியாதி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, பாவத்தினால வியாதி வரக்கூடும். இன்னொன்று, பிசாசு வியாதியை கொடுக்கும். இன்னொன்று, தேவனுடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி சில வியாதிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். நான்காவதாக, பலவீனத்து நிமித்தம் வியாதிகள் வரலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஊமையான இந்த மகனுக்கு எப்படி இது வந்தது என்று சொன்னால் அது பிசாசினால் வந்தது என்பதை இயேசு இங்கே தெளிவுபடுத்துகிறதை பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு மனரீதியான வியாதியா இருந்தாலும் சரீர ரீதியான வியாதியா இருந்தாலும் முதலாவது செக் பண்ணிக்கணும், இந்த வியாதி எதன் மூலமாய் வந்திருக்கிறது. எதன் மூலமாய் வந்திருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து விட்டால் எளிதாக அதை நாம் தீர்த்து விடலாம் என்பதுதான் இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு என்ன சொல்றார் பாருங்க, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்ப இந்த இடத்துல விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை பார்த்து சொல்றாரு? 3 வகையான மக்களை பார்த்து சொல்லுகிறார். ஒன்று, இவர்களோடு கூட தர்க்கித்து கொண்டிருக்கிற அந்த வேத பாரகர்கள். இன்னொன்னு யாரு? விசுவாசம் இல்லாமல் இருக்கிற அந்த தகப்பன், தோல்வியற்ற நிலைமையில இருக்கிற சீஷர்கள். இவர்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே. இப்ப என்ன சொல்றார் இயேசு? 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஒரு மனிதனை பிசாசு பிடித்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் அந்த மனிதனை கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தும். இப்ப அதுக்கு தெரிஞ்சு போச்சு, இயேசு நம்ம முன்னாடி நிற்கிறாரு, எப்படியும் நம்மளை விரட்டிடுவாரு, நம்ம இனிமேல் இந்த மனுஷனை விட்டு போயிட வேண்டியதுதான். அதனால எப்படியாவது நம்ம எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிசாசு பிடித்த இந்த மகனை அவன் அப்படி அலைக்கழிக்கிறதை நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணுது அந்த அசுத்தாவி? அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். தொடர்ந்து வாசிப்போம் 21ஆம் வசனம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்றார். இப்ப இயேசு கேட்கிறாரு. ஒரு டாக்டர் கேட்பாங்களே, ஒரு ஜுரத்துக்கு போறோம், ஏதோ ஒரு வியாதியா போறோம், அப்ப என்ன கேட்பாரு? இது எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இப்பொழுது இயேசு தகப்பனாரோடு கூட உறவாடுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இப்ப இந்த இடத்துல தகப்பன் சொல்றாரு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே உமால முடியுமா முடியாதான்னு தெரில அப்படின்னு கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா இயேசு கிட்ட வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டாரே. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுல இருந்து எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு அவர் கெஞ்சி கேட்பதுதான் இந்த காரியம். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், எப்படியாச்சும் எனக்கு மனம் இறங்கி இதுல விடுதலையை கொடுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசு கிட்ட இருந்து நமக்கு அற்புதம் வேண்டுமானால் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பிரதானமான ஒன்று என்னவென்று சொன்னால் அது விசுவாசம். விசுவாசம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இயேசுவாலே நமக்கு அற்புதம் செய்யவே முடியாது. நாசரேத் என்ற ஊருக்கு போன பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த நாசரேத் ஊர் மக்கள் இயேசுவை விசுவாசிக்காததனால் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் அந்த ஊரை விட்டு அவர் வந்துட்டாராம். நம்ம இயேசு கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு பிரதானமாய் தேவைப்படுகிறது விசுவாசம். இப்ப இயேசு சொல்றார் அந்த தகப்பனை பார்த்து, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ விசுவாசிச்சா உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தகப்பன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பின்வரும் வசனங்களை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்துச்சு. என்னடா இது, விசுவாசிக்கிறேன்னு சொல்றாரு, அதே நேரத்துல விசுவாசம் இல்லைன்றாரு, என்னடா இது கன்ஃபியூஷன். இது நம்முடைய நிலை நிறைய வெளியில பாருங்களேன். நம்ம கஷ்டமான பாதைக்குள்ள போகும் பொழுது நம்ம இயேசுவை தான் நம்பி எல்லா காரியங்களையும் செய்வோம், அவர் மேல விசுவாசம் வைத்திருப்போம். ஆனால் சில வேளையில பிரச்சனையுடைய அந்த இன்டென்சிட்டி, அந்த அந்த பெரிதான அந்த தன்மையை நாம் பார்க்கும் பொழுது, அந்த ஆழமான அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, இது எப்படி நடக்கும், சாத்தியமே இல்லையே அப்படின்னு தோணும். அதே தான் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இந்த தகப்பன் அவர் பல முயற்சி எடுத்தும் தோல்வி அடைந்த ஒரு நிலை. இப்ப சொல்றாரு, கண்டிப்பா இயேசுவே உங்க மேல விசுவாசம் இல்லாமையா நான் வந்தேன், உனக்கு விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படின்னு சொன்னா, என்னால விசுவாசமா இருக்க முடியலையே ஆண்டவரே, நான் என்ன பண்றது, நீங்க வேற சொல்லிட்டீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடே இந்த தகப்பன் கேட்கிறதை பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம கூட சில வேளையில இப்படி விசுவாசத்திலே நம்ம சோர்ந்து போய்விடும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இன்னும் விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனையே எனக்கு பெரிதாக தோன்றுகிறது, இந்த வியாதியே எனக்கு பெரிதாக தோன்றுகிறது, என்னுடைய குடும்ப சூழ்நிலையே எனக்கு பெரிதாக தோன்றுகிறது, எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். மார்க் 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இப்ப இயேசு என்ன பண்றாரு பாருங்களேன். ஜனங்கள் ஓடி வராங்க இயேசுவை பார்த்த உடனே அவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அதுக்குள்ள இந்த அற்புதத்தை அவர் செஞ்சிடணும். அதனால என்ன சொல்றாரு, ஊமையும் செவிடுமான ஆவியே, ஒரு கமாண்ட், ஒரு கட்டளையாக இந்த இடத்துல கொடுக்கிறதை பார்க்கலாம். இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில பிசாசினுடைய செயல்பாடுகள் மிக அதிகமாக இருக்கலாம். குழப்பத்தோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திலே அதிகாரம் இருக்கிறது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனையே புறப்பட்டு போ, என்னுடைய குடும்பத்தை அலக்களிக்கிற பிசாசே நீ புறப்பட்டு போ, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கிழியை செய்கிற பிசாசே நீ புறப்பட்டு போ என்று சொல்லி உனக்கு கட்டளையிடுகிறேன், இனி இவனுக்குள் நீ வரக்கூடாது. அதான் நம்மளுக்கு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கத்துக்கிறோம் ஆண்டவர்கிட்ட இருந்து. வெறும் புறப்பட்டு போ அதோட நிறுத்தல, இனிமேல் இந்த தொந்தரவை நீ செய்யக்கூடாது, இனிமேல் இந்த குடும்பத்தை நீ அலக்களிக்க கூடாது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே நீ வரக்கூடாது என்று ஆணித்தரமாக கட்டளையிட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். 26, 27. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்தான். நிறைய வேளையில நம்ம ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியம் தீரலையே, அமைதியா இருக்குதே, ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா இயேசு உங்க பக்கத்துல வந்து உங்க கையை தூக்கி விட அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போக கூடாது. இந்த இடத்துல கூட அங்க சூழ்ந்து இருந்தவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, இவ்வளோ நாள் உயிரோடையாவது இருந்தான், இவர் ஜெபம் பண்ணி செத்தே போயிட்டானா, போச்சு போ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஜெபம் பண்ணி நிறைய வேளையில அது தாமதமாகிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உங்க பக்கத்துல இருந்து உங்க கையை பிடித்து தூக்கி விடுவதற்கு, அவர் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமா தான் இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. இந்த அசுத்தாவி பிடித்த மனிதனுக்கு எப்படி விடுதலை கிடைத்ததோ அது போல நிமிஷத்திலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமான ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல செய்திருக்கிறார் பாருங்களேன். இப்ப என்ன பண்றாங்க சீஷர்கள், இயேசு கூட மெதுவா கிளம்பி போறாங்க. இப்போ வீட்டுக்கு போனவொன்னே என்ன நடக்குது? மார்க் 9, 28 29. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அந்த அற்புதத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்லி அந்த தகப்பன் கம்ப்ளைண்ட் பண்ண போது, அந்த வேத பாரகரை மட்டுமல்ல, அவிசுவாசமாய் இருந்த தகப்பனை மாத்திரமல்ல,
தோல்வி அடைந்த சீஷர்களையும் பார்த்து தான் சொன்னார் இயேசு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன். இப்ப சீஷர்களுக்கு இது மான பிரச்சனை. எல்லாரும் முன்னாடி வச்சு இந்த கொஸ்டினை நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஏதாவது இயேசு சொல்லிட்டாருன்னா நமக்கு அசிங்கமாயிரும், நம்ம இமேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வீட்டுக்கு வரட்டும், தனியாவே கேட்டுக்கலாம், என்ன திட்டு வாங்கினாலும் வீட்டில் திட்டினா யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இயேசு தனியா இருக்கும்போது இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் எங்களால இந்த அற்புதத்தை செய்ய முடியல, ஏன் இந்த பிசாசை துரத்த முடியல அப்படின்னு சொன்ன பொழுது இயேசுடைய பதில் என்ன பாருங்க, 29ஆம் வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இப்ப அழகான ஒரு பதிலை கொடுக்கிறார். இவ்வகை பிசாசு எப்படி போகுமா? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்திலும் இது போகாது. இதை நீங்க வாசிக்கும் பொழுது இப்படி நினைச்சுக்க கூடாது, இது பெரிய பிசாசு அதனால இது போகல, சின்ன பிசாசு போகும் அப்படின்னு யோசிக்க கூடாது. இப்ப இங்க இயேசு எக்ஸாக்டா என்ன சொல்றாரு அப்படின்றத இப்ப தியானிக்க போகிறோம். பிசாசு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வல்லமை உள்ளவன் அப்படின்றத நம்ம மறந்து போயிடக்கூடாது. மனிதரை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதங்களிலே நாம் வாசிக்கிறோம், மனுஷரை அவர் படைக்கும் பொழுது தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பிசாசு யார்? விழுந்து போன தேவதூதன். அப்ப இந்த பிசாசு மனுஷனை காட்டிலும் வல்லமை உடையவன் தானே அர்த்தம். அப்ப இப்ப அவனை ஜெயிக்கணும்னா நம்ம வல்லமை உள்ளவர்களா மாறினா மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும். அப்ப எப்படி பிசாசு ஜெயிக்க முடியும்? இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் பிசாசு ஓடுவான். மனுஷன் போய் அவன் சாதாரணமாய் போய் பிசாசு முன்னால நின்னா அவன் வெட்கப்பட்டு தான் ஓடி வர வேண்டும். அப்ப இங்க இயேசு சொல்றாரு, பிசாசை துரத்த வேண்டுமானால் நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக போக வேண்டும். இது பெரிய பிசாசு சின்ன பிசாசுன்ற மேட்டர் கிடையாது. நீங்க ஆயத்தம் உள்ளவர்களா போனா அது ஓடிவிடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்ப பிசாசுல பல வகையான பிசாசு இருக்கு. உதாரணமா நம்ம எபேசியர்ல வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்திலே பவுல் ரொம்ப அழகாக இதை விவரிக்கிறார். அதாவது பிசாசை துரத்துவதற்கு நமக்கு திராணி வேண்டும் என்பதை அங்கே விளக்குகிறதை பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபிள் டு ஸ்டாண்ட். என்ன பண்ணணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் பிரதானமாக 4 வகையான 4 லெவல்ஸ்ன்னு சொல்லலாம் வகையான பிசாசுகளை இங்கே பவுல் சொல்றார். என்ன போடப்பட்டிருக்கிறது? எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 4 காரியம் பாருங்களேன். துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகள். அப்ப இந்த 4 லெவலான பிசாசுகளை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் பின்வரும் வசனங்கள்ல அவர் சொல்லி கொடுக்கிறார். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 முறை இந்த பகுதியில சொல்றாரு திராணி உள்ளவர்கள், ஏபிள் டு ஸ்டாண்ட். அப்ப நமக்கு ஒரு ஆயத்தம் வேண்டும் என்பதை தான் பவுல் இங்கே உறுதி செய்கிறார். ஆயத்தம் இல்லாமல் பிசாசை துரத்த போகாதீங்க அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அப்படி போகும் பொழுது எப்படிப்பட்ட ஆயத்தம் அப்படின்றதுதான் அந்த சர்வாயுத வர்க்கம். புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். என்ன அந்த சர்வாயுத வர்க்கம்? 14 இருந்து 17 வரைக்கும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? வாட் இஸ் த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட்? இந்த படத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க அதை மாதிரி தரித்து கொள்ளலாம். இப்ப போர் செய்கிறவங்க
சும்மா புடவை கட்டிட்டா போவாங்க, இல்லைன்னா நல்லா கோட் சூட் போட்டுட்டு போவாங்களா? அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதற்கு வேண்டிய சகல ஆயத்தங்கள் செய்யப்பட வேண்டும். அதுதான் இந்த படம் நமக்கு விளக்குகிறது. என்னெல்லாம் பண்ணணும்? ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், நீதி என்னும் மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத், விசுவாசம் என்னும் கேடகம், ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், சோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஷூஸ் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் பீஸ். ஸோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பிசாசை நீங்கள் தாக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஆயத்தத்தில் வர்றது ஜெபம். எபேசியர் 6:18 வாசிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எப்பவுமே அவேரா இருக்கணும். எப்பவுமே ஆண்டுடைய பிள்ளைகள் மேல பிசாசு எப்ப தாக்கலான்னு நம்ம பார்த்துட்டே இருப்பான். வேதம் அதை தானே சொல்லுகிறது. கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் சுற்றி திரிந்து கொண்டேதான் இருப்பான். ஆகவே இந்த ஜெபம் என்ற ஆயத்தம் நமக்கு தேவை. எப்பவுமே அந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கணும். அடுத்தது ஜெபம் முக்கியம். இன்னொரு ஒரு காரியத்தை இந்த பகுதி சொல்லுகிறது. என்னது அப்படின்னு சொன்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு காரியத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இங்க இயேசு சொல்றாருல, அந்த தகப்பன்ட்ட, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். இதே சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்துல எழுதப்படும் பொழுது அங்கே மத்தேயு சுவிசேஷகன் என்ன சொல்றாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது அது பெயர்ந்து போகும். அப்ப விசுவாசமும் ரொம்ப முக்கியம். அப்ப விசுவாசம் என்பது எதிரியை ஜெயிக்க உதவுகிறது. ஜெபம் நம்மை தகுதிப்படுத்த, உபவாசம் என்பது முழுமையாய் தேவனை சார்ந்திருக்க. உபவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் நம்ம என்ன யோசித்துக்கிறோம் அப்படின்னா, ஜெபிச்சு பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல, சரி உபவாசம் எடுக்கலாம், அப்பதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட இருந்து நம்ம அடம் பிடிச்சு வாங்குவதற்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக நாம் வைத்திருக்கிறோம். உபவாசம் என்பது அது கிடையாது. உபவாசம் அப்படின்னு சொன்னா என்ன? நம்ம சாப்பிட மாட்டோம், தண்ணீர் குடிக்க மாட்டோம். அப்ப நம்ம உடல் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சரீரம் சோர்ந்து போயிரும். சரீரம் சோர்ந்து போனவுடனே நம்ம ஆத்துமா தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதுக்கு வரும். அப்ப நம்ம சரீரத்துல வீக் ஆயிட்டோம், இப்ப தேவனை சார்ந்திருக்காம நம்மளால வாழ முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்திற்கு வந்து விடுவோம். இன்னொரு இது காரியம் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். உபவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜோம் பண்ணி பார்க்குறோம், அந்த காரியம் நமக்கு நடக்கவே மாட்டேங்குது. அப்ப நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது நம்மளை பத்தி யோசிக்காம, ஏன்னா இப்ப ஜோம் பண்ணும் போது எப்பவுமே நம்மளே ஒரு ப்ரீ கன்செப்டிவ் ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளே ஒரு ஆன்சர் வச்சிருப்போம், இதுதான் ஏசப்பா நமக்கு செய்யணும், இந்த ஆன்சர் தான் நமக்கு தரணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே போய் ஜோம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இதில் நமக்கு ஒரு டெலிவரன்ஸே கிடைக்கவே கிடைக்காது. ஆல்ரெடி நம்ம ஒரு ஆன்சரை வச்சுக்கிட்டு இதில் இந்த பதில் தான் வரணும் அப்படின்னு நினைப்போம்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வித்தியாசமான பாதையை வைத்திருப்பார். இது நமக்கு புரியவே புரியாது. அதனால தான் ஜபத்திற்கு பதில் தராது போல நம்ம நினைத்து கொள்வோம். அப்போ இப்போ நம்மளை என்ன ஆண்டு சொல்றாரு? உனக்கு ஜபத்திற்கு பதில் கிடைக்கலையா, நீ உபவாசம் போடு. அப்போ எதுக்கு உபவாசம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடலை ஒருத்து அப்படின்னு சொல்லி ஃபாதர் பாடுறாரு பாருங்களேன். நம்முடைய ஆகாரம், நம்முடைய தண்ணீர் எல்லாத்தையும் நம்ம வெறுக்கும் பொழுது, ஒதுக்கி வைக்கும் பொழுது, நம்ம வீக் ஆகும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அப்ப கரெக்டா தேவனுடைய திட்டத்தின் மையத்துல ஆண்டு நம்மளை கொண்டு போய் வச்சிருவாரு. அப்ப ஒரு விஷயம் நம்ம ஜெபிச்சு அது நடக்கல அப்படின்னு சொன்னா தேவன் ஏதோ வேற வழியை வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அந்த உபவாசிக்கும் பொழுது நம்முடைய கண்களை திறந்து அவர் அந்த காரியத்தை நமக்கு காண்பிப்பார். அதுக்கு தான் உபவாசம். இல்லைன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி ஜெபிச்சு பார்த்தோம், இனி அடம் பிடிப்போம். இந்த குட்டி பசங்க ஏதாவது கேட்டு பார்ப்பாங்கல்ல, அப்போ கிடைக்கலன்னு அப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற மாதிரி நம்ம முரண்டு பிடிச்சி ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்குற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. உபவாசம் என்பது தேவனுடைய திட்டத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள, அதான் எக்ஸாக்டா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இந்த அற்புதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா, விசுவாசமே முக்கியம். இரண்டாவதாக பிசாசை ஜெயிக்க ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். 2 ஆயத்தம் நான் சொன்னேன். 1 சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும், 2வது ஜெபம். ஓகேயா? இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். மார்க் 9:30-32 வரைக்கும் இயேசு தாம் வந்த நோக்கத்தை இன்னொரு முறை வெளிப்படுத்துகிறார். ஜீசஸ் ரிவீல்ஸ் ஹிஸ் மிஷன் ஒன் மோர் டைம். வாசிக்கலாம். மார்க் 9:30. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு
கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். 31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். இப்ப இயேசு 2வது முறையாக இந்த இடத்துல தாம் மரிக்க போவதை குறித்து சீஷர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வதை மார்க்கு எழுதுகிறார். இப்ப இயேசு என்ன பண்றாரு? கலிலேயாவை விட்டு அவர் கடந்து போகிறார். போகிற வழியில இன்னொரு முறை இந்த சீஷர்களுக்கு இந்த காரியத்தை சொல்றாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் இயேசு தனிமையா இருக்கும் போதே இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. எல்லாரும் முன்பாகவும் பப்ளிக்கா ஆண்டவர் நோக்கத்தை சொன்னா ஆளாளுக்கு ஒரு எண்ணத்தை சொல்லுவாங்க. அப்ப ஆண்டுடைய திட்டம் நிறைவேறாமையே போயிரும். இதற்கு முன்பாக நம்ம தெளிவாக படித்தோம். பிலிப்பு செசரியா அப்படின்ற பட்டணத்துக்கு போகிற வழியில இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அதுக்கு பிற்பாடு சீஷர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டு அதை உறுதி செய்து கொண்டு தனிமையா இருக்கும் போது முதன்முறையாக வெளிப்படையாக எல்லாவற்றையும் சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். இப்போ 2வது முறை சொல்லும் பொழுதும் தனியா போயிடுறாரு. இதை ஒருவருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்றாரு. அப்படின்னா எப்பவுமே நம்மளும் இதை அறிந்து கொள்ளணும். தேவன் நமக்கு ஏதாவது வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரானால் அந்த நோக்கத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லா இடத்துலையும் அப்படியே சொல்லிட்டே தெரியக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது பிசாசும் கேட்கிறான். அது எளிதாக நம்மளை அந்த காரியத்துல வீழ்த்தி விடுவான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தத்தை அமைதியாக வைத்து அவர் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை யார்கிட்டனா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியமே கெட்டு போயிரும். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்களேன். யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக காரியங்களை காட்டுகிறார். இவன் பேசாம இருக்க வேண்டியதானே? காலையில எஞ்ச உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றான், தன்னுடைய தகப்பனாருக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் சொன்னதுனாலதான் அவங்க தகப்பனாரும் சகோதரர்களும் அவன் மேல் எரிச்சல் உள்ளவர்களாக மாறினாங்க. இந்த எரிச்சலுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அவங்க சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டார்கள், போர்த்திபார் வீட்டுல விட்டு போட்டாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு தான் அப்படின்றது நமக்கு விளங்கும். சில வேளையில நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற ஞானத்தை தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இயேசு ஏன் சீஷர்களுக்கு மட்டும் சொல்றாருன்னா இதுதான் அதற்கு காரணம். இந்த சீஷர்களுக்கு எவ்வளோ இயேசு சொன்னாலும் இது புரியவே இல்லை. இயேசுவும் எவ்வளோ மேக்சிமம் அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு, ஆனால் அவங்களுக்கு புரியல. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்களேன். மார்க்கு 9:32. அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். இவங்களுக்கு புரியவே இல்லை. சரி இது என்ன விவரம் அப்படின்னு கேட்கவும் பயந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இயேசு அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா மேசியான்னு தான் பார்த்தாங்க. மேசியா அப்படின்னா யாரு? காப்பாற்றுகிறவர், ரட்சகர். இவங்க என்ன யோசித்தாங்க? இந்த ரோம அரசாங்கத்துல இருந்து காப்பாற்றுகிறவன் அப்படின்னு தான் யோசித்தாங்க. அப்ப இவங்களுக்கு புரியவே இல்லை. இவர் மேசியான்னு சொல்லிக்கிறாரு, இவர்தான் நம்மளும் ஏத்துக்கிட்டோம். ஆனா இப்ப சொல்றாரு நான் கொலை செய்யப்பட போறேன், என்னை நான் மரணம் அடைய போறேன், இப்படிலாம் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது, பயமா இருக்குது கேட்கறதுக்கு. அதனால்தான் அவங்க அப்படியே குழம்பி போய் இருக்கிறாங்க. இதை அவங்க எப்ப அறிந்து கொண்டாங்களாம்? லூக்கா சுவிசேஷம் 24 6-8 வரைக்கும் வாசிக்கும் போது நம்ம விளக்கமா அறிந்து கொள்ளலாம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் இவங்களுக்கு இது புரியவே செய்து. அப்ப சொன்னார் பாருங்க, கலிலேயால நம்ம இருக்கும் போது இவர் மரணம் அடைந்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுவார் என்பதை அவங்க நினைவு கூர்ந்தாங்களாம். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணல, புரியவே இல்லை. அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். மார்க்கு 9:33-40 வரைக்கும். இந்த பகுதியில யார் பெரியவன், ஹூ இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம படிக்க போறோம். மார்க்கு 9:33-34. அவர் கப்பர்நகுமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். இப்ப இந்த விஷயத்தை அவர் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. போகிற வழியில அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. என்ன சண்டை அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள யார் பெரிய ஆளு. இப்படி ஒருவேளை யோசித்திருக்கலாம், ஏசு இப்ப மேசியாவா ராஜாவா வரப்போறாரு. நம்மளுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா
இயேசுதான் முதலமைச்சர். துணை முதலமைச்சரா யாரை வைப்பாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டரா யார் இருப்பாங்க? டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா யாரை வச்சிருப்பாரு? இந்த மினிஸ்டர் நான் தான், இந்த மினிஸ்டர் நான் தான் ஒருவேளை சண்டை போடுற மாதிரி இங்கே இயேசுவின் சீஷர்களும் அவருடைய கேபினெட்ல யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இவங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்றது தான் இந்த காரியம். இப்போ இயேசு இதை உணர்ந்தவராக கேட்குறாரு, வர வழியில் என்ன பேசிட்டு இருந்தீங்க? இவங்களுக்கே அசிங்கமாக இருக்குது. நாங்கள் யார் பெரியவங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? இவ்வளோ போதனைகளை சத்தியத்தை ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக பெற்றிருந்தோம், புத்தி மாறலையேன்னு இயேசு நினச்சிடக்கூடாதுல்ல. அவங்களுடைய மோசமான நிலையை குறித்து அவங்களே வெட்கப்பட்டு பேசாமல் இருந்தார்கள். தொடர்ந்து வாசிப்போம். 35ஆம் வசனம். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. இப்போ இயேசு என்ன பண்றாரு? இவங்களுக்கு கரெக்டாக டீச் பண்ணணும்னு நினைக்கிறார். இவர் ரபி தானே, தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு தானே வருகிறார். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த சீஷர்களுடைய செயல்பாடை வைத்து மிக முக்கியமான ஒன்றை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு என்ன பண்றாருன்னா, முதலாவது அவர் உட்கார்ந்து. ஆமா, உட்கார்ந்து இதை ஏன் பெருசா நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? இதுல ஒரு ஆழமான காரியம் இருக்குது. அந்த நாட்கள்ல ரபிக்கள் கற்றுக் கொடுத்தால் உட்கார்ந்து தான் பேசுவார்கள். அவருடைய சீஷர்கள் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனா நிறைய வேளையில நம்ம படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அதுல பிக்சர்ல நம்ம என்ன பார்ப்போம்? அந்த முனிவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, சீஷர்கள் கால்கடியில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா யூத கலாச்சாரத்தின்படி அந்த ரபி உட்கார்ந்து பேசுவார், மற்றவர்கள் கேட்கிறவர்கள் அதை நின்று கொண்டு கேட்பார்கள். அதுதான் நம்ம மோசையின் ஆசனம் என்று சொல்லிலாம் படித்திருக்கிறோம் பாருங்களேன். அப்ப இந்த இடத்துல இயேசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். சீஷர்களே, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றது டிஃப்ரெண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உலக பிரகாரமாக நீங்க யோசிக்காதீங்க. இப்ப இதை நான் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் படிச்சேன். என்ன அப்படின்னு சொன்னா, சீன கலாச்சாரத்துல யாராவது ஒருத்தர் ரொம்ப பிரபலமா இருந்தாங்க, ரொம்ப பணக்காரங்க, வசதியானவங்களா, பண்ணையாரு, ஜமீன்தார்லாம் சொல்றோம்ல, அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பெரிய பெரிய நகங்களை விரல்கள்ல வளர்ப்பாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, மிக நீண்ட நகங்களை வளர்க்கும் பொழுது தங்களால் தாங்களே எந்த வேலையும் அவர்களால் செய்ய முடியாது தானே. அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாவற்றுக்குமே, இப்போ ஒரு பென்சிலை எடுக்குன்னா கூட, ஏதாவது ஒரு காரியத்தை எடுக்குன்னா கூட, சாப்பிட்றது கூட அவங்களால என்ன பண்ண முடியாது? அவர்கள் விரல்களை அவர்கள் பயன்படுத்த முடியாது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உக்காந்தா ஒரு வேலைக்காரன், நின்னா ஒரு வேலைக்காரன், ஊட்டுறதுக்கு ஒரு வேலைக்காரன், காலமத்தி விட ஒரு வேலைக்காரன், இப்படிதான் பிரபலமானவர்கள் இருந்தார்கள். அப்ப யாராவது ஒருத்தர் இப்படி நீளமான நகங்களை கொண்டு சமுதாயத்துல நடந்து போலாலே எல்லாருக்கும் தெரியும், இவர் ரொம்ப வசதியானவர், இவர் ஜமீன்தார் போல அப்படின்றத அறிந்து கொள்வார்களாம். அப்ப இப்ப இயேசுவின் நாட்கள்லயும் அப்படிதானே இருந்துச்சு. இப்ப வேத பாரர்கள், பரிசேயர்கள், மத போதர்களா இருந்தாங்கல்ல, இவங்களுடைய வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தை மாதிரி இருந்ததுல்ல. கடவுளுடைய வார்த்தையை விட மேல இருந்துச்சுன்னு கூட நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா ஒரு ரபி வலது கையை இடது கைன்னு சொன்னா கூட அதை நம்மளும் என்ன செய்யணும்? இடது கைன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா அது பரலோகத்துக்கே அவங்கள கொண்டு போகாதுன்னு சட்டத்திட்டங்களை போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த அளவிற்கு அந்த நாட்கள்ல இருந்த அந்த மத போதகர்கள் இருந்தார்கள். இவங்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்குது. அப்ப நம்ம மேசியாக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் ஆனா நம்மளும் பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு இப்ப திருத்தி சொல்ல விரும்புகிறார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல முதன்மையா இருக்க விரும்பினால் நீங்க தான் கடைசி, யூ ஆர் த லாஸ்ட். ஏன்னா மார்க்கு சுவிசேஷத்தை எதற்காக மார்க்கு எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். இயேசுவை வேலைக்காரனாக, ஊழியனாக காண்பிக்க. நான் சொன்னேன், இது நமக்கு டீசெண்டா வேலைக்காரன் ஊழியக்காரன் இருக்கு. ஆனா இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில இந்த ஊழியன், இந்த வேலைக்காரனுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? டூலோஸ். டூலோஸ் அப்படின்னு சொன்னா என்னது? அடிமை. அடிமை அப்படின்னு சொன்னா அவனுக்குன்னு எந்த காரியமே இருக்காது, அவனுக்குன்னு எந்த இஷ்டமே கிடையாது. இயேசுவை இந்த மார்க்கு புத்தகம் அடிமையாக காண்பிக்கிறது. அப்ப இப்ப இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற சீஷர்களே, நீங்களும் பிறருக்கு பணிவிடை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை இயேசு தன்னுடைய வாழ்நாள செய்து காட்டினார். அந்த கடைசி பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அந்த ராத்திரியில் அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு சீஷருடைய கால்களை கழுவுகிறார். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஒரு அடிமை செய்கிற வேலை. இப்ப நான் அன்னைக்கு சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்,
இப்போ நம்ம அதுக்காக இன்னைக்கு எல்லாரும் ஒரு பாத்திரத்தை எடுத்து காலை கழுவணும்னு அவசியம் இல்லை. நம்ம கல்ச்சர் அது கிடையாது. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான லீஸ்ட் ஒர்க். அதற்கு உதாரணம் சொன்னேன். ஒரு பாத்ரூம் போய் கழுவுறது, பாய் போடுறது, பெருக்கிறது, மாப் பண்ணுறது, இப்படிப்பட்ட லீஸ்ட் வேலை யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த வேலையை செய்கிறது, அதுதான் அந்த அடிமை வேலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் முதன்மையாக இருக்கணும்னு விரும்பினா நீ கடைசியாக ஒரு அடிமையானவன் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யு. நம்மளை எல்லாரையுமே ஆண்டவர் ஆசாரிய கூட்டமாய் பார்க்கிறார். அதுதான் 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்களோ அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்ப நீங்களும் நானும் தான் ஊழியர்கள், வேலைக்காரர்கள், அடிமையானவர்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஜனங்களிடத்துல? ஓடி போய் கார் டோரை திறந்து விடணும், அவருடைய பைய தூக்கணும், 10 பேர் அவர்களை வரவேற்கணும், போய் காஃபி ஒருத்தர் கொடுக்கணும், எல்லாம் ஒருத்தர் 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 ஒன்று செய்யணும். நான் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு போகும்பொழுது ஒன்றை நான் கவனித்தேன். நம்முடைய சபையில் மணமகன், ஆகவே நாங்கள் அந்த பெண் வீட்டு ஆலயத்திற்கு போயிருந்தோம். அப்போ அங்கே போகும்பொழுது முதல்ல அந்த பாஸ்டர்மா உட்கார வந்தாங்க. உட்கார பொழுதே ஒருவர் அவங்களுடைய பேகை, இன்னொருத்தர் ஃப்ளாஸ்க்கு, ஒருத்தவங்க அவங்களுக்கு மைக்கு எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. உடனே ஓடி ஒருத்தர் அவங்க காலுக்கு கீழே ஒரு டோர்மேட் போட்டாங்க. அந்த அம்மா அதில் உட்காந்தாங்க. அவங்க பேகை கொண்டாந்து கீழே வச்சுட்டு இந்த பக்கம் ஃப்ளாஸ்கை வச்சுட்டு மைக்கை அவங்க கையில் கொடுத்தாங்க. அதற்கு பிற்பாடு ஓடி அவர்கள் பாஸ்டருக்கு செய்ய வேண்டிய, அவர் எடுத்துட்டு வந்ததே டேப், ஆக்சுவலாக பைபிள் கூட இல்லை, அந்த டேபை ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு, ஒருத்தர் மைக் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொன்னால், நீங்கள் சீஷர்கள் என்று சொன்னால், நீங்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் லீஸ்ட் ஒர்க்கை செய்ய தயாராக வேண்டும். இப்போ ஒருவேளை அவங்க ரொம்ப ஓல்டு, வயசானவங்க, அவங்களால முடியலை அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அதன் வயது மூப்பின் அடிப்படையில் நம்ம உதவி செய்யலாம். ஆனால் ஒரு நாளும் மற்றவர்களை நம்மை விட தாழ்வாளர்களாக, அடிமையானவர்களாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது. அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்கே திருத்தி சொல்லுகிற காரியம். இந்த இடத்துல பாருங்களேன், இயேசு சொல்லும் பொழுது அவர் சொல்லியிருக்கலாம், என்ன நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கும் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் தான் பெரியவன், என்னை விட உங்களுக்கு வேற என்ன பெரியவர்கள் இருக்க வேண்டியது இருக்கிறது, பரலோகத்திலே நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்கர்கள் நினைத்து கொண்டிருப்பது போல உங்களுக்கு வேற யாரு பெரியவர்? பேதுரு தான் ஃபாதர் ஆஃப் சர்ச்சஸ், அவர் தான் சபைகளின் தகப்பன், அவர் தானே பெரியவர் அப்படின்னு சொல்லல. இல்லாவிட்டால் இன்றைக்கு நினைப்பது போல போப்பாண்டவர் தான் பெரியவர் என்று சொல்லப்படவில்லை. யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவர்கள் என்று சொன்னால், யார் லீஸ்டா இருக்கிறாங்களோ, கடைசி வேலைகளை செய்கிறார்களோ, அவர்களே பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு விஷுவல் ஏடை பயன்படுத்தி இங்க சொல்றாரு. இந்த சீஷர்கள் இதை கேட்கும் பொழுது ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். மார்க் 9:36-37. ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். ஷாக்கா இருப்பாங்க. ஒரு சிறு பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. பொதுவாக பாருங்களேன், ஒரு சின்ன பிள்ளைய சொல்றதை ஏதாவது கேட்போமா? நம்ம சின்ன பிள்ளைகிட்ட பார்த்து என்ன சொல்லுவோம்? அதாவது சொல்ல, சும்மா ஒரு வாயமுடு, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோம். யூத கலாச்சாரத்தின்படி சிறு பிள்ளைகளை அவர்கள் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்களை தான் ஆண்டவர் இங்க நிறுத்தி என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், என்னை மாத்திரமல்ல என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்ப என்ன இயேசு சொல்ல வராரு? சிறு பிள்ளைகள் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இங்க இயேசு யாரை சொல்றார் தெரியுமா? யார் ஒருவர் மற்றவர்களுக்காக பணிவிடை செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, பிறருக்கு ஊழியம் செய்ய, அடிமைகளாக வேலை செய்ய அர்ப்பணிக்கிறார்களோ, இல்லாவிட்டால் தேவனை முழுமையாய் சார்ந்திருக்கிறார்களோ, அவர்கள்தான் சிறு பிள்ளைகள். இந்த சிறு பிள்ளைகளோட குணத்தை பாருங்களேன். அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க, யாரையாவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. முக்கியமாக அப்பா அம்மாவை. எல்லாத்துக்குமே அப்பா அம்மாட்ட தான் போவாங்க. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தெரிய வேண்டும்னா, அப்படியா அம்மா, அப்படியாப்பா அப்படின்னு கேட்பாங்க.
அப்ப எல்லாவற்றுக்கும் அந்த சின்ன பிள்ளை எப்படி தேவனை சார்ந்திருக்கோ அது போல சார்ந்திருக்கிற ஒரு நபர். அது மாத்திரமல்ல, இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற இன்னொரு நல்ல குணம் என்னன்னா, அது கபடற்றது. எந்த கள்ளம் கபடு வச்சிருக்காது, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அது போல சீஷர்கள் இருக்க வேண்டும். இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட எவ்வளோ நேரம் வேணா பேசிட்டே இருக்கலாம். அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது த்ரெட்டன்லாம் பண்ணவே பண்ணாது. அது போல ஒரு சீஷன் அப்படின்னு சொன்னா அந்த குணம் ஈஸியா மன்னிச்சிரும், மறந்துரும், பழிக்கு பழி வாங்காது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கிற ஒருவரை நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், என்னை மாத்திரமல்ல என்னை அனுப்பின பிதாவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி மிக தெளிவாக இந்த இடத்துல இயேசு விளக்குகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். இங்கேயும் அந்த யோவானுடைய குணம் வருகிறது பாத்தீங்களா? நான் உங்களுக்கு அந்த சீஷருடைய பெயர் பட்டியல் சொல்லி கொடுக்கும்போது சொன்னேன், இயேசு யோவானுக்கும் யாக்கோபுக்கும் என்ன பெயர் வச்சிருந்தாரு? சன்ஸ் ஆஃப் தண்டர், இடி முழக்கத்தின் மக்கள். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து காமிச்சேன். யோவான் சுவிசேஷத்துல இவங்க யூதேயாவுக்கு போறாங்க. அந்த கிராமத்து ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால யோவானும் யாக்கோபும் சொல்றாங்க, ஆண்டவரே இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, எலியா அன்னைக்கு அக்கினி இறக்குனது போல இப்ப இறக்கி இவங்களெல்லாம் நாங்க சாகடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இவங்க எவ்வளோ தைரியசாலிகளாக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். அப்ப இவர்கள் இயேசுவுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இயேசு அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த இன்டர்னல் ப்ராப்ளம், அங்க சுற்றி இருந்த பிரச்சனையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிதான் ஒருத்தரை பாக்குறாங்க. யார் இவரு? இவரும் ஒரு சீஷன் மாதிரி எல்லா அற்புத அடையாளங்கள்லாம் செய்யறாரு. இவங்க பாக்குறாங்க, நம்ம தானே 12 சீஷர்கள், இவன் யாரு? இவன் என்ன சீஷனா இருக்கு? இவனை செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்தாங்களாம். எதற்காக தடுத்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன், இப்போ இவங்க போய் அந்த ஊமையான அசுத்தாவி பிடித்த அந்த மகனுடைய பிசாசை துரத்தணும்னு பார்த்தாங்க. அவர்களால் கூடாமற் போயிற்று, அப்படிதானே பைபிள் சொல்லுது. மார்க்கு 9:18 நம்ம வாஸ்தவம்ல. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். எங்களாலே முடியல, இவனை எதுக்கு நம்ம உடனும், அப்புறம் நம்மளுக்கு வேல்யூ குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். இந்த சீஷன் யாரா இருக்கக்கூடும்னு யோசித்து பார்த்தேன். ஒருவேளை இந்த சீஷன் யோவான் ஸ்நானன் ஒரு சீஷனா இருந்திருக்கலாம். யோவான் மரணத்துக்கு பின்பாக இயேசுடைய போதனையில அவன் கவரப்பட்டு அதன் மூலமாக அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்திருக்கலாம். இல்லாட்டா இயேசு 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்புறாருல, அப்ப 2 பேராக அனுப்பினார்னு படிச்சோம்ல. அப்ப போகும் பொழுது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துதானே அனுப்புறாரு, பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம். அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் தொடர்ந்து ஊழியத்தை செய்யறவனா இருக்கலாம். இப்ப இயேசு சொல்றாரு, நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான், அதனால அவனை தடுக்க வேண்டாம் அப்படின்ற விவரத்தை சொல்லுகிறார். இதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில செய்யறத நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரம் 15-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இயேசுவின் சீஷனாக வாழ்ந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறார், அநேகர் பல விதங்கள்ல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு கூட பாருங்களேன், ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்டு பல விதங்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அற்புத அடையாளங்கள் செய்யப்படுகிறது. ஆண்டவர் தடையே பண்ணல பாருங்களேன். ஏன்னா ஜனங்கள் தாகத்தோடு வர்றதுனால, ஜனங்கள் தாகத்தினால அவர்களை நிரப்புகிறதற்காக இவர்களை பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான் மேட்டர். சில பொறாமையினாலதான் பிரசங்கம் பண்றாங்க, விரோதம் வச்சுட்டு பிரசங்கம் பண்றாங்க, நல் மனசாட்சி இல்லாம பிரசங்கம் பண்றாங்க, நிறைய காரியம் உள்ள வைத்து கொண்டுதான் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா எனக்கு பவுல் சொன்னது போல நம்மளும் சொல்லிக்கணும், வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார், அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுகிறேன். அடுத்த பகுதிக்கு போயிடலாம்.
மார்க்கு 9ஆம் அதிகாரம் 41 முதல் 50 வரை. தேவனுடைய ராஜ்யத்தில் பலனும் இழப்பண்ணுகிறவனின் தண்டனையும். ரிவார்ட் இன் ஹிஸ் கிங்டம் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்டம்ப்ளர். வாசிக்கலாம். மார்க்கு 9:41. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாராவது என்னை பின்பற்றி வருகிற சீஷர்களா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு லீஸ்ட் ஹெல்ப்பா இருக்கலாம். என்ன, ஒரு கிளாஸ் தண்ணியா இருக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி என்னதான் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இப்பெல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கவே ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு கேன் தண்ணி விலைக்கு வாங்கி தானே வச்சிருக்கிறாங்க. அதனால தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கவே கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அப்படின்னு சொன்னா ரொம்ப லீஸ்டான ஒரு காரியத்தை சீஷன் என்கிற நாமத்து நிமித்தம் யாருக்காவது செஞ்சா அதற்குரிய பலனை அவர்கள் அடையாமற் போவதில்லை என்பதை தெளிவாக இங்க சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல சின்ன காரியம் கூட அது ரிவார்டு கிடைக்கும். ஆண்டவர் அதை பரலோகத்துல எழுதி வைத்திருப்பார். ஒருவேளை இந்த உலகத்தால நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாம இருக்கலாம். யாருக்கோ ஒருத்தட்ட ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தையை சொல்றீங்க, அவங்க கஷ்ட நேரத்துல அவங்க கூட கொஞ்சம் நிக்கிறீங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அவங்களுக்காக ஏதோ ஒரு சின்ன உதவியை உங்களால இயன்றதை செய்றீங்க. கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். சரியா? அது தொடர்ச்சியாக ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துல அவர்கள் இடற பண்ணினால் அவர்களுக்கு இருக்கிற தண்டனையும் விவரிக்கிறார். வாசிப்போம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். முதலாவது இந்த இடத்துல சிறியர் யாருன்னு பார்க்க போறோம். அப்புறம் இடரல், அடுத்தது ஏந்திரக்கல். இது எல்லாத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது சிறியர் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பேசி கொண்டிருக்கிற இந்த கான்டெக்ஸ்டே மறந்துடாதீங்க. யார் சிறியர்? ஹூ ஆர் லிட்டில் ஒன்ஸ்? இயேசுவின் உண்மையான சீஷர்கள். ஒரு சிறு குழந்தையை போல தேவனை விசுவாசிப்பது, நம்புவது, அவரை சார்ந்திருப்பது, இல்லாவிட்டால் இயேசுவுக்காக அடிமையாய் வாழ்வது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்ததாக இடரல், ஸ்டம்பிள் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள். இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ரொம்ப பாரத்தோடு கூட தான் எதற்காக வந்தேன் என்று சொல்லி அந்த நோக்கத்தை முதன்முறையாக சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எதற்காக வெளிப்படுத்துகிறார்? சீஷர்கள் எனக்கு ஏற்படுகிற அந்த காரியங்களை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடக்கூடாது, அவங்க இடறி போயிடக்கூடாது அப்படின்ட்டு தைரியப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நடக்க போது, எல்லாத்துக்கும் ஆயத்தமாய்க்கோங்க அப்படின்றதுக்காக சொல்றாரு. ஆனா பேதுரு என்ன பண்றாரு? நம்ம வாசிப்போம். மார்க் 8:32-33. இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார்னா வெளிப்படையா சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பேதுரு சொல்றாரு, இது உமக்கு நடக்கவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இயேசுவையே கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். இயேசு என்ன பதில் சொல்றாரு? 33ஆம் வசனம். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இங்க ஒரு இடர பண்ணுகிற ஒரு காரியத்தை பேதுரு செய்கிறார். அதனாலதான் இங்க இயேசு அவரை கடிந்து கொள்ளுகிறார். அப்ப எத்தனையோ வேளையில நாம் பிறருக்கு இடரலாயிருக்கலாம், இல்லாவிட்டால் பிறர் நமக்கு இடரலாய் இருக்கலாம். ஆனா இன்னொரு இடரலை குறித்தும் வேதாகமம் சொல்லுகிறது. அதை பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல என்னது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு பவுல் பிரசங்கிக்கும் பொழுது அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இடரலா இருக்கு. அப்ப இங்கே நம்ம பேசுற இடரல் அது கிடையாதுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள விடாம தடை பண்ணுகிற நபர்களை குறித்து சொல்லப்படுகிற இடரல். ரோமர் 14:13 இதை விளக்குகிறார். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். அப்ப தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள்னா என்னது? இப்ப பாருங்களேன், முதிர்ந்த விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர்கள் ஆரம்ப விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், ஒரு மாதிரியா தெரியக்கூடாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கோங்களேன், சபையின் ஆராதனை நேரம் 9 மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப புதுசா ஒருத்தங்க வராங்க, பார்த்தா விசுவாசிகள் எல்லாரும் ரொம்ப லேட்டா
9:30, 9:45, சிலர் 10, சிலர் முடியும் போது தான் இப்படி வர்றதை பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ லேட்டாக வரலாம் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, லேட்டாக வர ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த மூத்த விசுவாசி இந்த ஆரம்ப விசுவாசிக்கு இடரலாக இருந்தது. இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு வாலிப அக்காவோ அண்ணாவோ வச்சுக்கோங்களேன், அவர்கள் தங்களுடைய உடையிலையோ ஏதாவது பேச்சிலையோ நடக்கையிலோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க. இதை பார்க்குற சண்டே ஸ்கூல் போகிற ஒரு பிள்ளை என்ன நினைக்கும் அப்படின்னா, இந்த அக்காவே இப்படி தானே பண்ணுறாங்க, இந்த அண்ணனே இப்படி தானே ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க, நம்மளும் பண்ணலாம் போல அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பிள்ளைக்கு உருவாகிவிடும். ஆகவே தான் மூத்த விசுவாசிகள் தங்களுடைய சொல்லிலே செயலிலே எல்லா காரியத்திலும் ஆரம்ப விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். இடரலை உண்ணு பண்ற மாதிரி நடக்கக்கூடாது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த காரியத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த காரியத்தை சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். கொரிந்தியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்களேன். பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார், சில விக்கிரகங்களை படைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு சிலருக்கு இடரலாக காணப்பட்டார்கள். சாப்பிட்றதுனாலும் ஒன்றும் இல்லை, சாப்பிடாதனாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் நீ பிறரை இடர பண்ணாம பார்த்துக்கோ, இதான் முக்கியம் அப்படிங்கிறத அங்கே பவுல் விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ நம்ம முக்கியமாக சீஷர்களாக இருக்கிற நம்ம வேதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற கட்டளைகளின்படி நடக்க பார்த்து கொள்ள வேண்டும். யோவான் 13:35 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்கள். அப்ப சீஷத்துவம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடித்தளமாக காணப்படுகிறது அன்பு. இந்த அன்பு ஒருவருக்கொருவர் நாம் காட்டப்படுகிறதுனால தான் நீங்க சீஷர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க அப்புறம் போய் வாசிங்க. மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பாருங்களேன். நம்ம எவ்வளவுதான் அந்நிய பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் என்ன காரியத்தை செஞ்சாலும் அன்பு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பு தான் பிரதானமானது. அப்போ நம்ம சீஷர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டிருந்தால், ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் இருந்தால், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளாமல் இருந்தால் அதனால பிரயோஜனம் இல்லை என்பதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். அது இடர பண்ணுகிற காரியம் என்பதையும் விளக்குகிறார். தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 42ஆம் வசனம், அப்படி இடர பண்ணுகிறோடைய தண்டனை என்ன என்பது போடப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஏந்திர கல் அப்படின்னு சொன்னா என்ன? கிரைண்டிங் ஸ்டோன். ஸோ இது இயேசுவின் நாட்கள்ல 2 விதமாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு கல் சின்னதா இருக்கும், அதாவது பெண்கள் வீடுகளிலே மாவு அரைப்பதற்காக, அந்த தானியங்களை அரைப்பதற்காக திரிகைன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், கொஞ்சமா போட்டு அரைக்கிறதுக்கு. இன்னொரு வகையான கிரைண்டிங் ஸ்டோன் இந்த ஏந்திர கல் இருந்துச்சு. அது ரொம்ப பெருசா இருக்கும். இதை மனுஷங்களால அரைக்க முடியாது. கழுதை தான் என்ன பண்ணும்? அரைக்கும். கழுதையை கட்டி விட்டுருவாங்க அந்த கல்லோட. அது கழுதை சுத்தி சுத்தி நடக்கும் பொழுது அந்த உள்ள இருக்கிற அந்த தானியங்கள் அரைத்து மாவாகும். அப்ப இந்த இடத்துல இயேசு என்ன ஏந்திர கல்லை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த பெரிய வகையான ஏந்திர கல். அப்போ இடர பண்ணுகிறவர்களின் தண்டனை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளப்படுவார்கள். யூசுவலா தண்ணிக்குள்ள குதிச்சாலே ஸ்விம்மிங் தெரியல அப்படின்னு சொன்னா செத்து போக வேண்டியதுதான். இப்ப ஏந்திர கல்லை கட்டும் பொழுது ஸ்டில் அவன் இன்னும் வெயிட் ஜாஸ்தியாயிரும். இந்த படத்துல பாருங்களேன், கழுத்துல கல்லை கட்டினா ஸ்வைன்னு கீழே தான் லாஸ்ட்ல போயிடுவோம், மேல மிதக்கலாம் மாட்டோம். செத்து போனா கூட உள்ளதான் கிடப்போம், ஏன்னா அவ்வளோ வெயிட் அந்த கல். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துல இடர பண்ணுகிறவனை இப்படிதான் பண்ணணும். அவ்வளோ கடுமையாக இந்த இடத்துல பேசுகிறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 43 உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கையுடையவனால் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கால் உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, நீ 2 கண் உடையவனாய்
நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இந்த இடத்துல 3 உறுப்புகளை மார்க் எழுதுகிறார். ஒன்று கை, இன்னொன்று கால், இன்னொன்று கண். இது ஏதாவது தவறு செய்யுமானால் நீ அதை பிடுங்கி போற்று, அதை வெட்டி போற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசு இதை சொல்லும் பொழுது உண்மையாகவே ஒரு கண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா இன்னொரு கண்ணை பிடுங்கி போட்டுறணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஒரு கண்ணை பிடுங்கி போட்டா இன்னொரு கண்ணு தப்பு பண்ணும். அப்ப அந்த கண்ணையும் பிடுங்கிட்டா தப்பே பண்ண மாட்டாங்களா? இருதயத்துல தப்பு பண்ணுவாங்க. அப்ப குருடர்களும் என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ண தானே செய்வாங்க. அப்ப இது அது கிடையாது. இது நான் சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு விளக்கமாக மத்தேயு புத்தகத்துல சொல்லி கொடுத்தேன். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சின், பாவத்தை அணுகுகிற அந்த முறையை தான் இங்கே இயேசு விளக்குகிறார். அதாவது பாவம்னு தெரிஞ்சிருச்சுன்னா இமீடியட்டா அதை உங்களை விட்டு எடுத்து விட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இயேசு இப்படி சொல்றார். தரித்து போடு, வெட்டி போடு, பிடுங்கி போடு அப்படின்றத சொல்றாரு. அதாவது அப்ப நான் சொல்லி கொடுத்தேன், முதல் பார்வை பாவம் அல்ல, ஆனால் 2வது பார்வை தான் பாவம். அப்ப முதல் பார்வை பார்த்த உடனேயே இது பாவம்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி ஓடி விட வேண்டும். இப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்துல பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப யோசேப்பு வாழ்க்கையில அதை நம்ம பார்ப்போம். போர்த்திபாரின் மனைவி அவனை பாவம் செய்ய தூண்டும் பொழுது அந்த இடத்துல அவன் ஜோம் பண்ணிட்டு இல்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இல்லாட்டா இயேசுவி நாமத்தினாலே பிசாசை போ அப்படின்னு எதிர்க்கலாம் இல்லை. அவன் அந்த இடத்தை விட்டே ஓடி விட்டான். அது போல சீஷர்களாகிய நாம் பாவத்தை குறித்த அந்த அணுகுமுறையை தான் இங்க சொல்லுகிறார். இப்ப இந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது இடறல் அப்படின்றத பார்க்கிறோம். யாரையாவது நம்ம இடற பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஒருவேளை ஒரு மூத்த சகோதரிக்கு ஒரு இளைய சகோதரனை காயப்படுத்தி இருக்கலாம், நம்மளை பார்த்து அவங்களும் கெட்டு போயிருக்கலாம். அவங்க கிட்ட போய் சொல்லணும், நான் இதை தெரியாம பண்ணிட்டேன், ஆக்சுவலா இப்படி பண்ணக்கூடாது, பைபிள்ல இப்படி போட்டுருல, இப்படிதான் போட்டிருக்கு அப்படின்னு மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமாகி கொள்ள வேண்டும். அப்படின்றதுதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிற விஷயம். இங்க பாருங்க, மறுபடியும் ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை நரக அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நரகம், ஹெல் அப்படின்றதுக்கு கெஹானா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே எபிரேய மொழியில வேலி ஆஃப் ஹின்னோம் பள்ளத்தாக்கு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவின் நாட்கள்ல குப்பைகளை கொட்டுவதற்காக எருசலேமுக்கு வெளியில ஒரு கிடங்கு பயன்படுத்தப்பட்டது. அதை தான் கெஹானா அல்லது ஹின்னோம் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் ஹின்னோம் என்று அழைத்தார்கள். இதுல பிரதானமான குப்பை என்ன போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களிலே மோலேகு என்ற விக்கிரக கடவுள், அதற்கு நரபலி செலுத்தும் வகையில பிள்ளைகளை நரபலியாக செலுத்துவார்கள். அப்ப நரபலியா செலுத்திட்டு அந்த வேஸ்ட் பாடியை கொண்டு வந்து இந்த பட்டணத்திற்கு வெளியே வீசி விடுவார்கள். இதனால யூதர்கள் எல்லாம் அவங்க குப்பை இருக்கோ எல்லாத்தையும் அங்க கொண்டு வந்து போடுவாங்க. ஆனா பிரதானமாக அங்க போடப்பட்டது இந்த நரபலியிட்ட அந்த பிள்ளைகளுடைய சடலங்கள். பொதுவாக சொல்லுகிறார்கள், சிலுவையில் அறையப்பட்ட மனிதர்களை யாரும் அடக்கம் பண்ண வரல அப்படின்னு சொன்னா அவர்களும் இங்கே தான் போட்டுருவாங்களாம். ஏன்னா சிலுவை மரணம் என்பது மிக கொடூரமான ஒரு மரணம். அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை. அப்ப அவங்க குடும்பத்தாரே வந்து இப்படிப்பட்ட கிரிமினலை நாங்க அடக்கம் பண்ண போறது இல்லைன்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய பாடிஸை இங்க கொண்டாந்து போடுவாங்களாம். அப்ப இந்த மாதிரி ஒரு இடம் எருசலேமுக்கு வெளியே இருந்தது. இதை தான் இயேசு இங்க மேற்கோளாக காட்டுகிறார். இந்த இடத்துல இந்த ஸ்மெல் வரக்கூடாது, கிருமிகள் சாகடிக்கப்படணும்னு சொல்லிட்டு தீ மூட்டி விடுவார்கள். அது எரிந்து கொண்டு அப்படியே புகைந்து கொண்டேதான் இருக்கும். அதனால அந்த இடத்துல புழு சாகவே சாகாது. இப்ப நம்மளே நிறைய குப்பை கிடங்க பார்த்துருக்குறோம். அங்க நீங்க உற்று கவனித்தால் அந்த குப்பைகள் மக்கி அங்க புழுலாம் நிறைய இருக்கும். அது சாகவே சாவாதுல்ல. அதான் இங்க போட்டிருக்கிறார், புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இது எதற்கு அடையாளமாக சொல்றார் அப்படின்னு சொன்னா, இடற பண்ணுகிற ஆத்துமாக்களுக்கு நித்திய ஆக்கினை என்பதை இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். எத்தனையோ பேர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கிருபையுள்ள ஆண்டவர் எப்படி அவர் ரட்சித்த மக்களை நரகத்திலே தள்ளக்கூடும். ஆனால் மறுபடியுமாக இயேசு இந்த இடத்துல சீஷர்களுக்கு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்துல இடற பண்ணுகிறவர்களின் முடிவு எரி நரகம்.
அப்ப உச்சக்கட்ட தண்டனையாக ஆண்டவர் இந்த இடத்துல அதை சொல்லுகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 49வது வசனம். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். இங்க 2 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, உப்பு, இன்னொன்னு அக்கினி. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பலிகள் செலுத்தப்படும் பொழுது பலி பொருளாக உப்பு பயன்படுத்தப்பட்டது. இப்ப சீஷர்களிடத்துல இயேசு சொல்லும் பொழுது எப்படி உப்பு ஒரு பலி பொருளாய் பயன்படுத்தப்பட்டதோ அதுபோல சீஷர்களே நீங்களும் பலி பொருளாக ஜீவ பலியாக மாற வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் இங்க விளக்குகிறார். இதுதான் ரோமர் 12:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப முதலாவது இயேசு இங்க குறிப்பிடப்படுவது, சீஷர்களே அன்னைக்கு உப்பை ஒரு பொருளாக பயன்படுத்தி உப்பு பலியா கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க தான் உப்பு, நீங்க தான் பலி பொருள். அது எப்படி பலியாக்கணும்? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணும், பலி செலுத்தணும். ஏனென்று சொன்னால் நம்ம தான் தேவனுடைய ஆலயம். ஆலயத்துல கண்டிப்பா பலி செலுத்தப்பட வேண்டும். நாம ஆலயம்னா நம்ம தான் என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். அப்ப நம்மையே பலியாக அர்ப்பணிப்பதை தான் இங்க இயேசு குறிப்பிடுகிறார். இன்னொன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு உப்பு. இந்த உப்பை குறித்து நான் மிக விளக்கமாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு உங்கள் சீஷத்துவத்தை காட்டுங்கள், டிஸ்பிளே ஆர் டிசைபிள்ஷிப் என்று சொல்லும் பொழுது 3 முக்கியமான மெட்டஃபர், உருவகத்தை பயன்படுத்தினார். முதலாவது உப்பு, 2வது வெளிச்சம், 3வது மலை மேல் இருக்கிற பட்டணம். அந்த இடத்துல சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு முழு பாடமாக உப்பு நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். உப்பு அப்படின்னு சொன்னா எரு, ஃபர்டிலைசர், கிருமி நாசினி, டிஸ்இன்ஃபெக்டன்ட், ருசி கொடுக்கும், டேஸ்ட், சீசனிங், உணவு பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டது, ப்ரிசர்வேட்டிவ், விலையேற பெற்றவர்கள், சேலரி, ஏன்னா அந்த நாட்டில் உப்பு தான் சம்பளமாக கொடுக்கப்பட்டது. மத ரீதியான படைப்புகளுக்கு உப்பு பயன்படுத்தப்பட்டது, அந்த செரிமோனியல் ஆஃபரிங்ஸ். இது எதை நமக்கு விளக்கப்படுத்தி சொன்னது என்று சொன்னால், எரு என்று சொல்லும் பொழுது கனி கொடுக்கிற வாழ்க்கை, கிருமி நாசினி என்று சொல்லும் பொழுது சாத்தானின் கிரியைகளை அழிக்க வேண்டும் சீஷர்கள், சம்பளம் என்று சொல்லும் பொழுது விலையேற பெற்றவர்கள் சீஷர்கள், ருசி என்று சொல்லும் பொழுது பரலோகத்தின் ருசியை பூமியிலே நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். உணவு பாதுகாக்க பிரிசர்வேட்டிவ் என்று சொல்லும் பொழுது பூமியை நாம் தான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமிக்கு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்கு பிற்பாடு இந்த பூமியிலே புறஜாதிகள் மேல் வருகிற நியாய தீர்ப்பை மிக விளக்கமாக வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு எது நிமித்தம் பூமி முழுவதும் அழிக்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் உப்பாகிய உங்களாலும் என்னாலும் தான் அப்படின்னு சொல்றதை தான் நம்ம அன்னைக்கு படிச்சோம். அடுத்ததாக தூபவர்க்கம், இன்சென்ஸ், நற்கந்தம் வீசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி படித்தோம். அடுத்ததாக உப்பு, அது வெள்ளை நிறம், அது போல நம்ம பரிசுத்த ஜாதி. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஜாதியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்ப உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனை காரியங்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் வாசிப்போ. மார்க்கு 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 50வது வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, have salt in yourselves and be at peace with one another. இது என்ன அப்படின்னு சொன்னா, உப்பு உறவுக்கு முக்கியம் தரும். இந்த உப்பு எப்படி ருசி கொடுக்கிறதோ அது போல சீஷர்களாகிய நீங்கள் உங்கள் பேச்சிலே ருசி கொடுக்கிறவர்களாக, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இதை விளக்குவதற்காக ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் மேறினதாயும் இருப்பதாக. Let your speech always be with grace, seasoned with salt, that you may know how you ought to answer each one. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், தமிழ்ல சரியா டிரான்ஸ்லேட் பண்ணல.
உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாகன்னு போட்டுட்டாங்க. வசனம் கிடையாது, உங்க வார்த்தைகள் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அப்போ உங்க வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றவர்களோடு கூட அந்த உறவாடுவதிலே சரியாக இருக்க வேண்டும். அதை தொடர்ச்சியாக, அதாவது உப்பு மாதிரி சாரமுடையவரா இருங்க, அதே நேரத்தில் ஒருவரோட ஒருவர் சமாதானம். அப்ப இது இன்டர்லிங்க்ட் வித் ஈச் அதர். பார்த்தீங்களா, இது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. பேசுறது, நம்ம நடவடிக்கையும் சமாதானமா இருக்கிறதும். அப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? அக்கினி. அக்கினி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அக்கினி என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல சீஷர்களுக்கு வரும் பாடுகளை குறிக்கிறது. இப்ப இயேசு தம்முடைய சீஷர்களை அழைக்கும் பொழுது அவர் மலை பிரசங்கத்தை போதனையாக கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாரு அப்படின்றத நம்ம விளக்கமா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசித்தோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இது இயேசு சொன்ன அந்த 9 விதமான பாக்கிய வசனங்கள்ல 2 வசனத்தை தான் இப்ப வாசித்தோம். நல்ல குணங்கள், குட் ஆட்டிடியூட்ஸ், அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது வெறுமனே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னது மாத்திரம் இல்ல, சீஷர்களுக்கு அவர் சொல்றாரு, இது நிமித்தமாக நீங்கள் துன்பப்பட வேண்டியது இருக்கும், உங்களுக்கு துன்பம் வரும், பாடு வரும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ வாசித்தோம். அதனாலதான் பிலிப்பியர் 1:29 பவுல் சொல்றாரு, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அது என்னது? ஆண்டவர் சொல்றார், ரெக்வயர்மெண்ட் டு ஃபாலோ மீ. சீஷர்களாய் பின்பற்றுற உங்களுக்கான தகுதிகள் என்ன? தன்னை தான் வெறுத்து அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். deny himself and take up his cross and follow me. அப்ப இதன் மூலமாக உங்களுக்கு பாடுகள் வரலாம் என்பதை தானே ஆண்டவர் சொன்னாரு. அப்ப முதல் அக்கினி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீஷர்களுக்கு பாடுகள் உண்டு. இரண்டாவதாக என்ன அர்த்தம்? சீஷர்களை தேவன் சுத்திகரிப்பது என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப இந்த இடத்துல அங்க பேதுரு என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசம் பொன்னை போல புடமிடப்படும். எப்படி பொன் அக்கினி ஊடாக அனுப்பப்படுகிறதோ அது போல உடைய விசுவாசமானது புடமிடப்படும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள இருக்கிறார். நம்முடைய ஜென்ம சுவாபங்களை அவர் சுட்டெரித்து கொண்டே இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்ச கிரியைகளை அழிப்பதற்கு இந்த அக்கினி பிரயோஜனப்படுகிறது. மாம்ச கிரியைகளை அழித்து தன்னுடைய கனியான ஆவியின் கனியை நமக்கு தருகிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாகிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறார். அதனால்தான் யோவான் சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல அவர் அக்கினினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி சொல்லுகிறார். அக்கினி என்று சொன்னால் அது என்ன? நம்மை சுத்திகரிக்கிற ஒன்று. அக்கினி நியாய தீர்ப்பு என்று சொல்லலாம். பாவிகளை சுட்டரிக்கும், பரிசுத்தவான்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்ம எளிதாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு இந்த மார்க்கு 9ஆம் அதிகாரம் முழுவதுமா படிச்சிட்டோம். இதை தொடர்ந்து தியானியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எதற்காக இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசியிருக்கிறோ அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தும். ஆண்டவரே, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இன்றைக்கு அதிகாரம் 9 2வது பகுதியை படிக்க போறோம். 3வது பகுதியான ஆபத்துக்கள் பகுதியில இருக்கு. இதனுடைய தலைப்பு இயேசு மறுரூபமானார் மற்றும் அற்புதம். இந்த இடத்துல இயேசு பார்க்கும் பொழுது பல விதமான ஜனங்களை பார்க்கிறார். இந்த அனைத்து ஜனங்களையும்
ஆண்டவர் எப்படி அழகாக அமைதிப்படுத்துகிறார், எப்படி கையாளுகிறார். அப்ப இன்னைக்கு மன ரீதியான வியாதியா இருந்தாலும் சரீர ரீதியான வியாதியா இருந்தாலும் முதலாவது செக் பண்ணிக்கணும், இந்த வியாதி எதன் மூலமாய் வந்திருக்கிறது. இல்ல விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை பார்த்து சொல்றாரு? இயேசு கிட்ட இருந்து நமக்கு அற்புதம் வேண்டுமானால் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பிரதானமான ஒன்று என்ன? இப்ப பிசாசுல பல வகையான பிசாசு இருக்கு. இப்ப சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? இப்ப இந்த அற்புதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? எப்ப பார்த்தாலும் இயேசு தனிமையா இருக்கும் போதே இதை சொல்றாரு. அந்த ராத்திரியில் அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு சீஷருடைய கால்களை கழுவுகிறார். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துல முதன்மையா இருக்கணும்னு விரும்பினா ஒரு அடிமையானவன் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய. யார் சிறியர்? இடரல், ஸ்டம்பிள் என்றால் என்ன? இன்னொரு இடரலை குறித்தும் வேதாகமம் சொல்லுகிறது. அப்படி இடர பண்ணுகிறோடைய தண்டனை என்னும் ஏந்திர கல் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த இடத்துல 3 உறுப்புகளை மார்க் எழுதுகிறார். சீஷர்களே ஜீவ பலியாக மாற வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் இங்க விளக்குகிறார். சீஷர்களாகிய நீங்கள் உங்கள் பேச்சிலே ருசி கொடுக்கிறவர்களாக, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அக்கினி என்றால் என்ன? நம்முடைய மாம்ச கிரியைகளை அழிப்பதற்கு இந்த அக்கினி பிரயோஜனப்படுகிறது. அக்கினி என்று சொன்னால் பாவிகளை சுடரிக்கும், பரிசுத்தவான்களை பரிசுத்தப்படுத்தும்.